எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. சரியா எழுதுமா? பிழை இல்லாமல் எழுதுங்க. இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, பாடம் நடத்தும் போதே சொன்னாங்க இல்லையா, முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அது எதிர்கைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பாடம் நடத்தும் போதே நம்ம சில வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கனி இடை, இதில் பாருங்க, இரண்டாம் எழுத்தை பாருங்க, நீ வந்துருக்கு இல்லையா. அடுத்து எழுத போற வார்த்தையில இரண்டாம் எழுத்து என்ன வருதுன்னு பாருங்க, பனிமலர். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கிறது இல்லையா. அடுத்தது நனி பசு, நனி பசு. அடுத்து இனியன, அடுத்து என்னங்க, இனியன. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்தை பாருங்க, கனி நீ, பனி நீ, நனி நீ, இனி நீ. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கிறத பார்க்குறீங்க இல்லையா. அப்போ இதுதான் இந்த பாடல்ல தமிழின் இனிமை அப்படின்ற பாடல்ல இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். சரியா? இப்போ எழுதிக்கலாம், எழுதுங்க. நான் பொறுமையாக எழுதுங்க. க நீ இடை, கனியிடை. ப நீ மா லா இர், பனிமலர். ந நீ பசு, நனி பசு. இனியன, இனியன. எழுதிக்கிங்களாங்கண்ணா. அடுத்த தலைப்பு இப்பாடலில் வரும் அடுத்தது இப்பாடலில் வரும் வருணனை சொற்கள். கற்பனை சொற்கள்லாம் போட்டுப்போம் இல்லையா, வர்ணித்து எழுதிப்போம் இல்லையா, அதுதான் வருணனை சொற்களை எழுதுக. எழுதுக. வறுமை, அதாவது கற்பனையில சொற்கள் ஆடணும் இல்லையா பாடல்கள்ல, அந்த கற்பனையில வந்த வரிகள்ல வந்த சொற்கள் என்னங்கிறதான் நம்ம இப்ப எழுத போறோம். அதை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முற்றல் களை,
காய்ச்சிய பாகு. காய்ச்சிய காய்ச்சிய பாகு. காய்ச்சிய பாகு. சரியா? பாருங்க, சரியா எழுதிருக்காங்க. எழுதிட்டீங்களானே? பாடலில் வரும் வருணனை சொற்களை எழுதுக. முற்றல் களை, பனி மலர், நனி பசு, குளிரில நீர், காய்ச்சிய பாகு. எழுதிட்டீங்களா? ஒரு தடவை சரி பார்த்துங்க பார்க்கலாம். அப்படியே எழுதிக்கிறது வடிவமா எழுதிட்டீங்களா? எழுத்துக்களை ஏதாவது தவற விட்டுருக்கீங்களா? பிழை இருக்குதா? இடைவெளி விட்டு எழுதிருக்கீங்களா? இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரி செஞ்சுக்கோங்க பார்க்கலாம். சரி செய்து கொள்ளுங்கள் பார்க்கலாம். அடுத்தது வினாவிற்கு விடையளி. வினாவிற்கு விடையளி. இப்போ நம்ம ஏன் இதை எழுதணும் அப்படின்னா, புத்தக பயிற்சியில் வந்து புத்தகத்தில் நம்மளால என்ன பண்ண முடியல, இடைவெளி இல்லாததுனால, போதிய இடம் இல்லாததுனால நம்மளால அதில் எழுத முடியல. அதனால நம்ம இப்போ வகுப்பு வேலை நோட்டில் தெளிவாக எழுதி வச்சிட்டோம்னா புத்தகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு விடை எங்கே இருக்கும்? வகுப்பு வேலை நோட்டில் இருக்கும். சரி, அடுத்தது 7வது தலைப்பு வினாவிற்கு விடையளி. வினாவிற்கு விடையளி. இதுலதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா ஒரு மதிப்பெண் எழுதும் பொழுது நமக்கு திரும்ப ஒரு கோட்டுக்கு விடை எழுதுற மாதிரி வராது. இப்ப நம்ம வினா விடை எழுதும் பொழுது விடையை வந்து 2-3 கோட்டுல நம்ம எழுதுற மாதிரி வரும். சரியா? அப்ப நம்ம எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் நம்ம இப்ப கவனித்து எழுதணும். பாரதிதாசன் எவற்றையெல்லாம் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன. இப்ப பாருங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்க பெருசா எழுதுங்க, ஒருத்தவங்க சின்னதா எழுதுங்க. இப்ப இந்த கோட்ல பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று இப்படி எழுதுறோம் இல்லையா? இப்ப இங்க இடம் பத்தாம இருக்கும். இந்த கோட்ல என்றுங்கிற வார்த்தை எழுதுறதுக்கு இடம் பத்தல அப்படின்னா அங்க நம்ம வந்து மேல எழுதுவோம், இல்லைன்னா கீழே எழுதுவோம். இந்த எண் போட்டுருவீங்க. ரூ எழுதுறதுக்கு இடம் பத்தல என்ன பண்ணிருப்பீங்க? மேல எழுதுவீங்க, இல்லைன்னா கீழே எழுதுவீங்க. இல்லைன்னா அந்த ரூ கொண்டு வந்து இங்க எழுத பார்க்குவீங்க. சரியா? அப்படி நம்ம அந்த எழுத்தை பிரிச்சு எழுதும் பொழுது அந்த ரூ இங்க போடும் பொழுது இப்படி போட்டுக்கணும். ஒரு கோடு போட்டு, ஒரு சின்ன கோடு போட்டு ரூ. ஏன் இந்த கோடுனா அந்த வார்த்தையோட தொடர்ச்சி இருக்குது, அந்த வார்த்தையில் உள்ள எழுத்தோட தொடர்ச்சி இங்க இருக்குதுங்கிறத இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரியா? நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்ப என்றுங்கிறதுக்கு இடம் பத்தல அப்படின்னா என்ற கொண்டு நம்ம இங்கே போட்டுக்கலாமா? அது அது இன்னும் எளிமையா இருக்கும் இல்லையா? இன்னும் நமக்கு குழப்பம் இல்லாம இருக்கும் இல்லையா? அப்ப என்றுங்கிற வார்த்தையை நம்ம இங்க கூட எழுதிக்கலாம். என்று கூறுகிறார். வினாக்குரிய முக்கியமா போடணும். ஏன்னா இது வினா அப்படிங்கிறத நம்ம எளிமையா புரிந்து கொள்றதுக்கு எது துணையா இருக்கும்? வினா குறி துணையா இருக்கும். பாருங்க, பாரதிதாசன் எவற்றை எல்லாம் இனியன என்று கூறுகிறார். இப்ப விடை எழுதலாமாங்கண்ணா? இப்ப வினா எழுதுறதுக்கு அப்புறம் விடை எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த கோட்ல கொஞ்சம் இடைவெளி விடுவோம் இல்லையா? அப்பதான் நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். இது வினா, இது விடை. விடை இங்க ஆரம்பிச்சிருந்தோம்னா நமக்கு தெளிவா தெரியும். இதோட சேர்த்து நம்ம விடை ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நம்மளால பிரிக்க எளிமையா தெரியாது, பார்க்கும்போது எளிமையா தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இடைவெளி விட்டு விடை எழுத
கரும்பின் சாறு முற்றிய கரும்பின் சாறு முற்றிய கரும்பின் சாறு காற்புள்ளி வைக்கணும். அடுத்தது தேன். காய்ச்சிய பாகு. காய்ச்சிய பாகு. அடுத்தது பசுவின் பால். அடுத்தது இளநீர். பாருங்கன்னா எந்த எழுத்தையும் விட்டுறக்கூடாது. கனியின் சுளை, முற்றிய கரும்பின் சாறு, தேன், காய்ச்சிய பாகு, பசுவின் பால், இளநீர். இதையெல்லாம் தான் பாரதிதாசன் எல்லாவற்றையும் இனியன என்று கூறுகிறார். இது எல்லாத்தையும் ஆகியவை இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார். முற்றுப்புள்ளி. ஏன்னா விடை முடிந்து விட்டது. சரியா? முடிச்சிட்டோம். பாருங்க, நல்லா பாருங்க. எவற்றையெல்லாம் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் அப்படின்னா, கனியின் சுளை, முற்றிய கரும்பின் சாறு, தேன், காய்ச்சிய பாகு, பசுவின் பால், இளநீர் ஆகியவை இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார். சரியாகண்ணா? ஒரு தடவை சரி பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இப்ப முதல் வினாவிடை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கோடு விட்டுருவோம் இல்லையா? வழக்கம் போல நம்ம என்ன பண்ணிடணும்? ஒரு கோடு விட்டுரும். அப்பதான் ஒரு வினாவிடை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அப்ப ஒரு கோட்டை விட்டுட்டு அடுத்தது எண் 2 போட்டுக்கோங்க. வினா எண் 2 ஒரு கோடு விட்டுட்டு வினா எண் 2 போட்டுட்டு பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார். வினா குறிப்போடணும். பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார். இரண்டாவது, பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார். விடை எழுதுவோமா? பாரதிதாசன். சரியா எழுதிட்டீங்களான்னு ஒரு தடவை அப்படியே சரி பார்த்து கொள்ளுங்கள்னா. சரி பார்த்துக்கோங்க அப்படியே. அடுத்தது பாரதிதாசன். இப்ப விடை எழுதுறேன் பாருங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டுறணும். பாரதிதாசன் தமிழை என் உயிர் என்று கூறுகிறார். என் உயிர் என்று கூறுகிறார். முற்றுப்புள்ளி. நல்லா கவனிக்கணும். வினா விடை எழுதும் பொழுதே நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? மனப்பாடம் செய்து கொண்டு வந்துருவோம் இல்லையா? அதுக்கான அந்த வார்த்தைக்கான எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணுவோம்? மனதில் பதிய வைக்குவோம். அதே போலதான் பாருங்க, பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் அப்படின்னு கேட்டா தமிழை
பாரதிதாசன் தமிழை என் உயிர் என்று கூறுகிறார். தொடர் அமைத்து தானே நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், விடை எழுதுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இரண்டு வினாவும் மறுபடியும் பாருங்க. வினா விடைய பாரதிதாசன் எவற்றை எல்லாம் இனியன என்று கூறுகிறார். நம்ம இதுக்கான இந்த வார்த்தைக்கான எழுத்துக்களை பார்ப்போமா? கனியின் சுளை, க நீ இ இன், கனியின் சுளை, சுளை சுளை. முற்றிய கரும்பின் சாறு, மு இர் ரி ய, முற்றிய கரும்பின், க ரு இம் பி இன், கரும்பின், சாறு சாறு, முற்றிய கரும்பின் சாறு. அடுத்து தே இன், தேன். காய்ச்சிய பாகு, கா இ இக் சி ய, காய்ச்சிய பாகு, பா கு பாகு. அடுத்து பசுவின் பால், பா சு வி இன், பசுவின் பால், பா இல் பால். இளநீர், இ ல நீர், இளநீர். ஆகியவை, ஆ இ ய வை, ஆகியவை. இனியன, இ நீ ய ந, இனியன. என்று, ஏ இன் ரு, என்று. பாரதிதாசன், பா ர தி தா ச இன், பாரதிதாசன் கூறுகிறார், கூ ரு கி ரா இர், கூறுகிறார். சரியாங்கண்ணா? அடுத்தது இரண்டாவது வினாவை பாருங்க. பாரதிதாசன், பா ர தி தா ச இன், பாரதிதாசன் எதனை, ஏ தா நை, எதனை. என், ஏ இன், என் உ இ இர், உயிர். என்று, ஏ இன் ரு, என்று. கூறுகிறார், கூ ரு கி ரா இர், கூறுகிறார். பாரதிதாசன், பா ர தி தா ச இன், பாரதிதாசன் தமிழை, த மீ ழை, தமிழை. என், ஏ இன், என் உயிர், உ இ இர், உயிர். என்று, ஏ இன் ரு, என்று. கூறுகிறார், கூ ரு கி ரா இர், கூறுகிறார். சரியாங்கண்ணா? இப்ப இந்த இரண்டு வினாக்களையும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மூன்றாவது வினாவிடைக்கு போவோமா? அடுத்தது மூன்றாவது வினாவிடை. அப்ப ஒரு கோடு விட்டுட்டு வினா எண் 3 எழுதுங்க பார்க்கலாம். ஒரு கோடு விட்டுட்டு வினா எண் வினா எண் 3. வினா எண் 3 எழுதிட்டாங்கன்னா இப்ப ஆரம்பிக்க பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? உங்களுக்கு தெரியுமே. பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னது? எப்படி எழுதணும்? பாரதிதாசனின் இயற்பெயர்
இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். பாத்துக்கோங்க. இதுக்கு இந்த வார்த்தைக்கான எழுத்துக்களை பாருங்க. பா ர தி தா ச நீ இன். பாரதிதாசனின். இயற்பெயர் இ யா இர் பே யா இர். இயற்பெயர் கனக க ந க கனக. சுப்புரத்தினம் சு இப் பு ர இத் தி ந இம். கனக சுப்புரத்தினம். பாருங்க, நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா வினாவில இருந்து விடையை எழுதி அந்த வினா சொல்லுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், விடை எழுதி அமைக்கணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், விடை எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். நேரம் எல்லாருக்குமே தெரியும், சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? பாரதிதாசன் இயற்பெயர் யாதுங்கிறது தான் வினா சொல்லுங்க. அந்த யாதுங்கிறதுக்கு வினா என்ன, விடை என்ன எழுதிருக்கோம், கனக சுப்புரத்தினம். சரியா கண்ணா? எழுது பார்க்கலாம். அந்த கனக சுப்புரத்தினம் தெளிவா எழுதுங்க பார்க்கலாம். அழகா பிழை இல்லாம இருக்கணும், எழுத்து அழகா இருக்கணும், வார்த்தைக்கு வார்த்தை என்ன இருக்கணும், இடைவெளி இருக்கணும். அடுத்தது வினாயன் 4. வினாயன் 4. அதுல தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டது ஏன்? அமைத்துக் கொண்டது ஏன்? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தை இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சொல். அப்ப சொல்லிக்கிட்டே எழுதணும். ஆ மை இத் து இப் கோ இன் த து. அமைத்துக் கொண்டது. அந்த பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் எந்த எழுத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தவற விட்டு விட கூடாது. இப்ப ஏன் தன்னுடைய பெயரை வந்து என்னது பாரதிதாசன்ங்கிற பெயரை ஏன் அவருக்கு பாரதிதாசன்ங்கிற பெயரை ஏன் வச்சுக்கிட்டாரு? எப்படி இவருக்கு பாரதிதாசன் வந்துச்சு? ஏன்னா அவரோட பேர் என்னது கனக சுப்புரத்தினம், ஏன் பாரதிதாசன் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க இல்லையா? அப்ப அதுக்கு விடை என்ன பாருங்க. பாரதியார் மீது கொண்ட சரியா எழுதுனா பற்று காரணமாக தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டார். முற்றுப்புள்ளி. பாருங்கன்னா தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டது ஏன்? அமைத்துக் கொண்டது ஏன்? என்னதுனால, என்ன காரணத்தினால அவர் மாத்திக்கிட்டார் தன்னுடைய பெயரை கனக சுப்புரத்தினம்ங்கிற பெயரை பாரதிதாசன்? பாரதியார் மீது, பாரதியார்ங்கிறவரை வேற, அவர் மீதும் அவர் கவிதைகள் மீதும் கொண்ட
சரியா? இந்த இடத்துல பாரதியார் அப்படிங்கிறத பாரதியை தூக்கி போட்டுட்டு அவரோட பெயரோட இணைச்சு தாசன் அப்படின்ற பாரதிதாசன் இவரோட பெயரோட அது மேலே வச்சிருந்த அன்பினால பற்றுனால தன்னுடைய பெயரை இவரோட பெயரோட இணைச்சிட்டார் பாரதிதாசன். சரியா கண்ணா? பாருங்களா, பாரதியார் பா ர தி யா எர் பாரதியார் மீது 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 கொண்ட கோ இந்த கொண்ட பற்று பா இர் சு பற்று காரணமாக கா ர ந மா க காரணமாக தம் த இம் தம் இயற்பெயரை இ யா இர் பெ யா ரை இப் இயற்பெயரை பாரதிதாசன் பா ர தி தா ச இன் பாரதிதாசன் என ஏ ந என மாற்றி மா இர் ரி மாற்றி அமைத்துக் கொண்டார் அ மை இத் து இத் கோ இன் தா இர் அமைத்துக் கொண்டார். சரியாகண்ணா? இப்ப அடுத்த வினா வினா எண் 5. வினா எண் 5. வினா எண் 5ல பாரதிதாசன் எங்கு பிறந்தார்? பாரதிதாசன் எங்கு பிறந்தார்? பாரதிதாசன் எங்கு பிறந்தார்? எங்கு பிறந்தார்? பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்தார். புதுச்சேரியில் எங்கு அப்படிங்கிறது எழுதிட்டோம் இல்லையா? பாரதிதாசன் எங்குங்கிறது வினாச்சொல். அதுக்கு என்ன விடை கொடுத்துக்கிறோம்? புதுச்சேரியில் பிறந்தார். புரியுதாங்கண்ணா? பாரதிதாசன் எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டா பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்தார். பாருங்க, வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பாருங்க. பா ர தி தா ச இன் பாரதிதாசன் புதுச்சேரியில் உ து இத் சே ரி இ இல் புதுச்சேரியில் பி ர இன் தா இர் பிறந்தார். சரியா கண்ணா? இப்போ நம்ம இந்த 5 வினாவிற்கும் விடை எழுதிட்டோம் இல்லையா? அந்த 5 வினா விடையும் என்ன பண்றீங்க? படிச்சு எழுதி பாருங்க. சரியா? எழுத தான் தமிழ்ல பிழை இல்லாம நம்மளால எழுத முடியும். எழுத தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். சரியா? ஒரு கடினமான சொற்கள் இருந்துச்சுன்னா அதை ஒரு 2 தடவை 3 தடவை நீங்க என்ன பண்ணலாம்? எழுதி பார்க்கலாம். சரியா மாணவர்களே? இப்போ இதை நல்லா நீங்க படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே.